அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட தியேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கல அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா? அது இந்த என்னதுன்னா இது பைரசி எல்லாம் தமிழ் ஆர்கெஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் அதை மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி பெறுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாகும், அதுதான் வேக்கேட்டாக இருந்ததுன்னு. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அங்கே அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. சரி, அதாவது அப்போ யூத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே ஒரு படம் இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதுக்கு விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது, சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மைஹார்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் நேச்சுரலாக வரும் இல்லையா. அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, அவனுக்கு அந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் டைலாக் பார்த்துட்டேன்னா நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்திட்டு அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார்
எனக்கு இல்லை இல்லை நான் டைலாக் மறந்துட்டேன், கட் கட் கட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு, ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு. இல்லை இல்லை பாவா நச்சாடு, நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழ்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து? இன்னும் மலர் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணுன்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். அது தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரே தவிர, மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், அதில் கை கவிட்டு இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை, சிக்கன் சார் இன்னும் சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் நான் சினிமாவை. வனிதா, நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்தத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி